இந்த பர்டிகுலர் கேஸ் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்ட். இவரோட கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து இயர்லி 6 lakh ரூபி. இவரோட எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்ஸ் வந்து அவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாஃப்ட்வேர் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், சேலரி அதெல்லாம் வந்து இவர் எஸ்டிமேட் பண்ணார் 2,40,000. ஸோ நெட் டேக்ஸபிள் இன்கம் வந்து 3,60,000. ஏடிசிலையும் டிலையும் ஒரு டிடக்ஷன் இருக்குது. ஸோ டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,85,000. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து 87A ரிபேட் இருக்குது. இவங்க டேக்ஸே பே பண்ண தேவையில்லை. ஆனால் இவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேபி சம் பர்சன் ஒரு கைடன்ஸ் பண்ணி 234 ஏபிசி உங்களுக்கு வந்து லிவி பண்ணுவாங்க, நீங்கள் ப்ராப்பராக அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அவர் இதை பேஸ் பண்ணிட்டார், இந்த கிராஸ் ரிசீட்ஸ் எடுத்துட்டார். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸுங்கிற கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நெட் டேக்ஸபிள் இன்கம்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை லாஸ்ட் இயர் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து சலான் 280 வந்து Q4 ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிட்டார் 30,000 rupees. ஸோ அவரோட ஆக்சுவல் டேக்ஸ் பேமெண்ட் ஒன்றுமே கிடையாது, 0 தான். டேக்ஸே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அட்வான்ஸ் டேக்ஸு தேவைலாம் பே பண்ணிட்டாரு. இதுக்கு தான் ப்ராப்பரான டேக்ஸ் பிளானிங். நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும், எஸ்டிமேஷன் இன்கம் எவ்வளோ வரும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நம்ம என்னென்ன டிடக்ஷன்லாம் எடுக்க நம்மளுக்கு தேவை, நம்மளோட ஃபார்முக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிஷிப்புக்கோ தேவை. ஸோ அதை ப்ராப்பராக கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வரும், அதை நான் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணால் என்னோட பிஸ்னஸை நான் எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட்லேயும் சரி, டேக்ஸேஷன் பார்ட்லேயும் சரி, எப்படி நான் ப்ராப்பராக கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே அரைவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் வந்து இது சின்ன கேஸு, மேபி ஒரு 30 lakhs அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லாக் ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் மேபி ஒரு சில பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது ஒரு ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 30,000 ரீஃபண்ட் டியூ, இந்த ரீஃபண்ட் வர்றதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காக வராது இந்த ரீஃபண்ட். அதுவும் ஆனார் பிஃபோர் த டியூ டேட், அந்த டியூ டேட்டுக்குள்ளே அவர் பண்ணால் மட்டும்தான் ஸோ இந்த நியூ ரெஜிமில், அந்த ஓல்டு ரெஜிமில் உள்ள நம்ம ஸ்கீம் இதை எடுத்துக்க முடியும், டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஓல்டு ரெஜிமுக்கான அந்த பெனிஃபிட், டாக்ஸேஷன், அந்த டிடக்ஷன் பெனிஃபிட்டையும் அவர் கிளைம் பண்ண முடியாது. நியூ ரெஜிமில் தான் டிஃபால்ட்டாக போய் உட்கார முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் அவருக்கு வந்து டேக்ஸ் லைபிலிட்டி ஹெவியாக இருக்கும், ரீஃபண்ட் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இவர் டியூ டேட்டுக்குள்ளே இந்த பர்டிகுலர் கேஸ் இது மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சிபிசி உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து உங்களோட ப்ரீ வேலிடேட்டட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நடக்காது, நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ ரீஃபண்ட் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். ஸோ சிபிசி உங்கள் எல்லா டேட்டாலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ரீஃபண்டை ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் வந்து மேபி ஒரு 3 months 4 months கூட ஆகலாம். அப்படி போனால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட் அண்டர் செக்ஷன் 244A வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நெட் பேங்கிங் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக ப்ரீ வேலிடேட் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் வரும். இல்லைனா நீங்கள் வந்து ரீஃபண்ட் ரீஇஷ்யூ வந்து ரைஸ் பண்ணணும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ ஃபைனலாக வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை லேட்டர் கொடுத்தா கூட வெரிஃபை பண்ணிடுங்க. பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்எஸ்டிஎல்லையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையும் வந்து நீங்கள் சர்வீசஸ் அண்டர் த சர்வீஸ் மெனுவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ மேபி ஏதாவது மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க தான் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு சின்ன சின்ன வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கு எக்ஸாமில் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ரோச் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.